ஸ்ரீ குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். வணக்கம். குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சியானது 22/4/2023 அதிகாலை பார்த்தீங்கன்னா 5:14 மணிக்கு மீனத்திலிருந்து மேஷத்திற்கு குரு பகவான் செல்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில். இப்போ யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கப் போகிறது என்பதை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கலாம். விருச்சிக ராசி குரு பெயர்ச்சி பலன்கள். இப்போ விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா இதுவரையில் இருந்த குரு பகவான் மீனத்தில் இருக்கார். இன்னும் சில தினங்களில் பார்த்தீங்கன்னா மேஷம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். அப்போ இந்த வருஷம் குரு பெயர்ச்சி பலன் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவருக்கு சனி பகவானானது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறாங்க ஒரு புறம். அது ஒரு புறமாக இருந்தாலும் இப்போ குரு இவர்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வரார். அப்போ 6ஆம் இடத்துல வரும்பொழுது ரூண ரோக சத்ருஸ்தானம். ஆனால் குரு பார்த்திங்கன்னா நட்பு தான், பயப்பட வேண்டாம். சூரியனும் இவர்களுடன் சித்திரையில் சேரும் பொழுது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும். ஆனால் ராகுவும் கூட சேர்ந்துருக்கிறதுனால இவர்களை பொறுத்த வரைக்கும் கவனமுடன் தான் செயல்படணும். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வருஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் தேவை. அதே போல் மண் மனை வாங்கும் போதும் விற்கும் போதும் மிக அதிகமாக கவனம் தேவை. கவலைப்பட வேண்டாம். ரொம்ப ஒன்றுக்கு பல முறை வாங்கும் பொழுது ஒன்றுக்கு பல முறை யோசிக்கணும். அப்ரூவ்டான பிளாட்டா அப்படின்னு பார்த்து வாங்கிறது நல்லது. ஏமாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வாலேயோ அல்லது பணி உயர்வாலேயோ அல்லது சம்பள குறைவு ஏதோ ஒரு காரணத்தால் வேலையினுடைய நிமித்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியிடத்தில் பார்த்திங்கன்னா வேலை அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இங்கே என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதே போல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ பதவி பணி உயர்வு சம்பள உயர்வு, சம்பளம் பத்தலை எனக்கு இப்போ வாங்கக்கூடிய சம்பளம் பத்தலைன்னு வேலை நிமித்தமாக வெளிநாடுக்கு போவீங்க. அங்கே சம்பாதிச்சு நீங்கள் சேர்க்கணும். அப்போ வெளியிடம் என்பது நகரம் என்பது எங்கே கொடுக்குது? 12ஆம் இடம். சைன சுகத்தையும் கொடுக்குது. அப்போ இதை நிமித்தமாக கொஞ்சம் நீங்கள் பயணம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கிடைக்கும் போது சேர்த்து வச்சுக்கணும். என்ன காரணம் அப்படின்னா, குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கிற பார்வைக்கு பலம் அதிகமாக இருக்கும்போது 2ஆம் இடம் தனஸ்தானம் தன்னுடைய ஆட்சியை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு பதவி பணி உயர்வு வந்துடும். யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்டது, போலீஸு ஆர்மி நேவி போன்ற யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி கிடச்சிடும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பதவி பணி உயர்வு 100% இவங்களுக்கு உண்டு. சட்டம் சம்மந்தப்பட்டவங்க, அதாவது சட்டம் சம்மந்தப்பட்டவங்க லாயர்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா கிளைண்ட்டுங்க நிறையா வருவாங்க. அதே போல் இவங்களுக்கு பதவி பணி உயர்வு. இந்த காலகட்டத்தில் நீதிபதி ஆகிறதுக்கெல்லாம் இவங்க தான். ஆனால் கூடவே பார்த்திங்கன்னா கவனத்தையும் கொடுத்துடுவார். அப்போ கவனத்தை கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, தேவையில்லாத விஷயங்களை தலையிடக்கூடாது. யார் பேச்சும் கேட்கக்கூடாது. உங்களுடைய மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் செய்யணும். அதே போல் இன்னொரு கவனம் என்ன அப்படின்னா, இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்டது, வயிற்று வலி, தேவையில்லாத பிரச்சனைகள், குடல் சம்பந்தப்பட்ட முதுகு தண்டுவலம், கழுத்து இந்த பகுதியில் ஏதாச்சும் வலி இருந்தாலும் அப்பப்போ ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. தேவையில்லாத அஜீரண கோளாறு ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் வேண்டாம். அதே போல் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த உணவுகள் சாப்பிட்றது மிக சிறப்பாக இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னா, 60% நல்ல பலன், 40% கவனமாக இருக்கணும். நீங்கள் 60% நல்ல பலன் ஒரு பக்கம் இருந்தாலும் அக்டோபர் வரைக்கும் பார்த்திங்கன்னா பலன்கள் தாமதம் அடையலாம். பொதுவாக சுய ஜாதகம், தசா புத்தி அந்தரம் இதுதான் ஒரு ஜாதகத்துடைய முழுமையான பலன்களை தருவதை தவிர இது கோச்சார ரீதியான குரு பெயர்ச்சி பலன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியில் என்னது தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடக்கூடாது. குடும்ப பிரச்சனையில் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளில் சண்டைகள்லையோ 3வது நபர் தலையிட்டாங்கன்னா அதுதான் பூதகரமாக வெடிக்கும். அப்போ என்னது உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயே தீர்த்துக்கிறீங்க. அதே போல் பிள்ளைகளினுடைய எதிர்காலங்கள் பற்றி கவலை அதிகமாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம், இந்த பிள்ளையை எங்கே சேர்க்கறது, எங்கே போகிறது,
எந்த இடத்துல படிக்க வைக்கிறது அப்படின்னு பிள்ளைகளுடைய படிப்புக்காக குடும்பமே பார்த்திங்கன்னா வெளியிடத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தந்துடும். அதாவது ஒரு ஊரில் இருப்பாங்க, புள்ள வந்து இன்ஜினியரிங் படிக்கணும், ஏதோ ஒரு படிக்கணும்னா குடும்பமே மாறக்கூடிய சூழ்நிலையும் தந்துடும். அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டமாக செயல்படுது. அதே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னம்னா, உங்கள் வேலையில் பொறுத்த வரைக்கும் கவனம் ரொம்ப ரொம்ப தேவை. நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் யாரை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். அரசு வேலை வாங்கி தரேன், நீங்கள் பணம் கொடுங்கன்னு கேட்டாலும் ராமா கோவிந்தா ஆளை விட்டால் போதுன்ட்டு கவனமான இருக்கிறது நல்லது. வேலையும் கிடைக்காது, பணமும் கிடைக்காது. ஏமாற்றுறதுக்கும் ஏமாறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முயற்சி செய்யணும். நீங்களாக உழுந்து நீங்களாக ஏஞ்சி நிற்கக்கூடிய காலம்தான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஆக மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா முயற்சிகள் அதிகம் தேவை, வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் உங்களுடைய பரிகாரம் என்ன பார்த்தீங்கன்னா, காலையில் நடைப்பயிற்சி பண்ணுங்கள். பரிகாரமே அதுதான், காலையில் நடக்கணும், நடைப்பயிற்சி பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். உங்களுடைய வீட்டு வேலைகள் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் செய்ய முயற்சி செய்யுங்க. உங்களுடைய சுய வேலையாக இருந்தால் அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளும் மாட்ட மாட்டீங்க. கவனமும் நல்லா கவனமுடன் இருக்கிறதுனால விரயங்களும் தவிர்ப்பீங்க. வாழ்க ஆனந்தத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.